இப்போ நீங்க என்ன நினைச்சுன்னு பாத்தீங்களா? நான் வந்து இந்த இதை சுத்த 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 எனக்கு வந்து இப்ப நான் இத்தனோட தூரத்துல சுத்த ஆரம்பிச்சேன். அது வந்து சுத்த 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 பெருசா ஆரம்பிச்சிச்சு. லென்த் அந்த த்ரெட்டோட லென்த் பெருசாக ஆரம்பிச்சிச்சு. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, இது வந்து ஆர்பிட்டல் மோஷன் அதனால நடக்குது. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். மோஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட மோஷன் தான். அப்புறம் ஆர்பிட்டல்லாம் சுத்துறது. ஸோ இப்போ ஆர்பிட்டல் மோஷன் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஆர்பிட்டல்ல ஒரு இதுக்கு வச்சு சுத்துறது. ஸோ அப்போ ஆர்பிட்டல் மோஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மூன் இது இந்த மாதிரி சுத்துறதுனா இதுதான் ஆர்பிட்டல் மோஷன். ஸோ இப்போ ஆர்பிட்டல் மோஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட ராக்கெட்லாம் அர்த்லேருந்து வெளியில் போகுதுல்ல, அது எப்படி போகுது, அதில் கிராவிட்டி புண்டு இருக்குல்ல, எப்படி மேலே போகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்கு, என்னோட ஒரு பைக் போகுது. அப்போ உசுன்னு போகணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபுல் பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக ஆக்சிலரேட்டர் அமுக்கிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப எனர்ஜி வச்சு ஆக்சிலரேட்டர் நல்லா அமுக்கினாதான் அது வந்து மேலே போகும். அந்த மாதிரி தான் நம்மளோட ராக்கெட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு சுற்றி இந்த இடத்துல மட்டும் நமக்கு நம்மளோட ராக்கெட் வந்து கொஞ்சம் ஆக்சிலரேஷன் தந்து அது இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட இன்னும் கொஞ்சம் ரவுண்டு பெருசாக அந்த மாதிரி போய் நம்மளோட கிராவிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகிடும். இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ அப்போ அந்த மாதிரி எஸ்கேப் ஆகும்போது இந்த மாதிரி தூரத்துலேயே அது வந்து சேட்டலைட் எல்லாம் கீழே விட்டோம். ஸோ அந்த மாதிரி சேட்டலைட்டை விழுகும்போது அது போய் கிராஷ் ஆகிடும் இல்லையா? ஏன்னா எர்த்தோட கிராவிட்டி புல் வேற இருக்கும். அப்போ அது என்ன ஆகும்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக சுத்தணும். இந்த மாதிரி சுத்த இப்போ கிட்ட இருக்கிற நிறைய கிராவிட்டி புல். ஸோ அதனால வேகமாக சுத்தினா மட்டும்தான் எர்த்தில் போய் இடிக்காம அதனால இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சுற்றி ஸ்கேன் எடுத்து நமக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதுவே தூரமாக இருக்குன்னா அது மெதுவாக சுற்றினாலே போதும், அதுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா கிராவிட்டி புல் தூரமாக ஆக அது வந்து கம்மியாகும். ஸோ நம்மளோட சந்திராயன் 3 ராக்கெட்லாம் சுற்றி போய் அது மூணுக்கு போய் சுற்றி மூணுக்கு போச்சு. அந்த மாதிரி தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஆர்பிட்டல் மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. பாய், see you next time.